வெல்கம் டு டிராயிங் பிடி சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஐசோமெட்ரிக் வியூவில் 3 ஆர்த்தோகிராஃப் வியூஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஐசோமெட்ரிக் வியூ எப்படி வரையறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ட்ரா த ஐசோமெட்ரிக் வியூ ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஷோன் இன் ஃபிகர். அதாவது இந்த வியூவை வச்சு ஐசோமெட்ரிக் வியூ வரையணும். இது ஆர்த்தோகிராஃபிக் வியூஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, ரைட் சைடு வியூ அப்படின்னு 3 வியூஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு வந்து ஐசோமெட்ரிக் வியூ வரைய போகிறோம். இதில் வந்து லென்த்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூவில் தான் லென்த் இருக்கும். பிரெத்து வந்து சைடு வியூவில் இருக்கும். ஹைட்டு வந்து ஃப்ரண்ட் வியூவில் இருக்கும் அல்லது சைடு வியூவில் இருக்கும். டாப் வியூவில் வர்றது பிரெத்தோட அளவு தான் டாப் வியூவில் வரும். பார்த்தீங்கன்னா லென்த்து பார்த்தீங்கன்னா 60 mm, பிரெத்து வந்து 50, படத்தோட ஹைட்டு வந்து 50. இந்த 3 வியூஸ் வச்சு இப்போ ஐசோமெட்ரிக் வியூ வரையலாம். ஆர்த்தோகிராஃபிக் வியூஸ் வச்சு ஐசோமெட்ரிக் வியூ வரைய போகிறோம். பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஐசோமெட்ரிக் பாக்ஸ் போடணும். பாக்ஸ் எப்படி போடணும், ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுங்க. ஹரிசாண்டல் லைன் போட்டு அதுக்கப்புறம் பாகைமானியில் பார்த்தீங்கன்னா 2 சைடு 30 டிகிரி. ஐசோமெட்ரிக் பாக்ஸ் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா 30 டிகிரியில் தான் வைக்கிறோம். இந்த சைடு 30 டிகிரி, இந்த சைடு 30 டிகிரி, சென்டர் வந்து 90 டிகிரி புள்ளி வச்சுக்கிறோம். இப்போ வந்து இந்த டைரெக்ஷனில் ஃப்ரண்ட் வியூ இந்த டைரெக்ஷனில் வரதால உங்களுக்கு ஆப்போசிட்டு ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனாக இருந்ததுன்னா இந்த டைரெக்ஷனில் தான் வரும். அம்புக்குறி வந்து ஃப்ரண்ட் வியூ வந்து இந்த பக்கம் தான் வரும் ஐசோமெட்ரிக் வியூவில். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா படத்தோட லென்த்து வந்து 60. 30 டிகிரி வச்சு 60 mmக்கு ஒரு லைன், ஃபஸ்ட்டு 60 mm ஒரு லைன் போட்டுடுறோம். அடுத்தது இந்த சைடு வந்து படத்தோட பிரெத்து வந்து இது 50 mm, 50 mmக்கு ஒரு லைனு. அடுத்தது ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 50 mm கொடுத்துருக்காங்க. அப்போ 3 சைடு 50 தான். அதில் வந்து ஒரு 50 mm ஒரு லைனு, சென்டரில் ஒரு 50 mm ஒரு லைன், இந்த லாஸ்ட்டு ஒரு 50 mm ஒரு லைன், 3 லைன் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த லைனுக்கு பேரலாக இதிலேருந்து இதை ஜாயின் பண்ணிக்கணும். இதுக்கு பேரலாக இதிலேருந்து அதே தான் 60 mm, 3மே வந்து 60 mm தான் வரும். 3 லென்த்து, பிரெத்து 3 வந்து பார்த்திங்கன்னா அதே 50 mm தான். இது 50 mm, அதே பேரல் டைரக்ஷன். இது ஒரு 50, இதில் ஒரு 50. ஹைட்டு வந்து 3 ஹைட்டும் 50 தான். இது 50, இது 50. இந்த மாதிரி பாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். அடுத்தது எந்த வியூவை வச்சு ஃபஸ்ட்டு வந்தால் ஈஸியாக இருக்கும் ஐசோமெட்ரிக் வியூ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப் வியூவை வச்சு வரைஞ்சால் ஈஸியாக இருக்கும் படம். ஃபஸ்ட்டு டாப் வியூ போட்டுக்கலாம். டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த அளவு வந்து 60 mm. அப்போ இது வந்து 60 mmக்கு முதல்ல டார்க் பண்ணிக்கலாம். டார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து இந்த அளவு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பிரெத் வந்து 50. அப்போ வந்து இது 25 போச்சுன்னா மேலே ஒரு 25. அப்போ இதுலேருந்து 25 mm டார்க் பண்ணிக்கலாம். ஒரு 25 mm டார்க் பண்ணும். இந்த சைடு வந்து ஒரு 25 mm டார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு பார்த்தீங்கன்னா 16 mm மேலே கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் வியூவில். அப்போ இதுலேருந்து ஒரு 16 mm எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 16 mm புள்ளி வச்சு டார்க் பண்ணலாம். அதில் இந்த சைடு வந்து ஒரு 16 mm டார்க் பண்ணிக்கிறோம். இந்த அளவு பார்த்தீங்கன்னா டாப் வியூவில் 12 mm கொடுத்துருக்காங்க. இந்த அளவு 12 mm. அப்போ இதுலேருந்து இந்த லைனுக்கு பேரலாம் இதுலேருந்து ஒரு 12 mm. தள்ளி ஒரு புள்ளி வச்சுக்கிறோம். அதுமாதிரி இதே டைரெக்ஷனில் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 mm. அப்புறம் இந்த லைனுக்கு பேரலாக இதை அப்படியே ஜாயின் பண்ணுறோம்.
இப்போ வந்து டாப் வியூவில் இந்த பாக்ஸை போட்டாச்சு ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ பார்க்கலாம். ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த 60 mm கொடுத்துருவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூவில் இந்த 60 mmக்கு இதை டார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லைனை டார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 2 லைன் இதை டார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு 2 இருந்து 16, இது 28 mm வரும். 60ல் 16 32 போச்சுன்னா மீதி 28 mm வரும். இதை ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் இந்த பாயிண்ட்டுக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். லைன் தெரியும். இப்போ ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா இதை போட்டோம். அடுத்து சைடு வியூ பார்க்கலாம். சைடு வியூவில் 25 mm கொடுத்துருக்காங்க. அந்த 25 mm டார்க் பண்ணிக்கலாம். அதுலேருந்து ஒரு 25 mm. இப்போ இது 25. இப்போ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பார்ட்டு இது ஃபுல்லாக டார்க் வரும். இதை டார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாட்டும் டார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து இதுவும் டார்க்காக தான் வரும். இந்த 12 இது 12, இது வந்து 25 வரும். இதை ஃபுல்லாகவே டார்க் பண்ணிக்கலாம். டார்க் பண்ணியாச்சு. அடுத்தது இது போட்டாச்சு. இப்போ டாப் வியூவில் பார்க்கும்போது இந்த 2 லைன், இந்த 2 பார்ட்டு ஜாயின் பண்ணோம். இந்த லைன் நேராக இதுலேருந்து இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இதேமாரி இந்த பக்கமும் வரும், தெரியாது நம்மளுக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணலாம். இந்த பார்ட்டை ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த லைனுக்கு பேரலாக, இதுக்கு பேரலாக இந்த பாக்ஸ் ஃபுல்லாக தெரியுதா? இப்போ இந்த பாக்ஸ் வந்து ஃபுல்லாக தெரியும் ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது. அப்போ இதுலேருந்து ஒரு லைன், இதுக்கு பேரலாக இதுலேருந்து ஒரு லைன் போட்டோம். இது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது இந்த பாக்ஸ் தெரியும், இந்த பாக்ஸ் வந்து ஃபுல்லாக தெரியும். இது ஃபுல்லாக தெரியும். டாப் வியூவில் பார்க்கும்போது இந்த பாக்ஸ் தெரியுது. அடுத்தது ஃபுல்லாக வந்து இது வந்து ஃபுல்லாகவே தெரியும். கீழே வந்து இது வந்து ஃபுல்லாக தெரியும். இது 2 லைன். இது சைடில் பார்க்கும்போது இந்த 25 mm, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 12 இது அப்படியே ஜாயின் ஆகுது. இப்போ வந்து அளவு குறிச்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்து படத்தை டார்க் பண்ணியாச்சு. அம்புக்குறி இந்த டைரெக்ஷனு, இந்த பக்கம் ஃப்ரண்ட் வரதால் இந்த டைரெக்ஷனில் அம்புக்குறி போட்டுங்க. ஒரு லென்த்து வந்து 60, பிரெத் 50, ஹைட் 50. இது 12, இது 25, இது ஒன்று 25 தான் வரும். இது 2 சைடு 16 நோட் பண்ணிங்க. சென்டர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 60ல் 16 32 போச்சுன்னா மீதி 28 mm. இது இந்த அளவு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.